இன்றைக்கு டே 3 கிளாஸில் வந்து நம்ம லைன்ஸு, ஹம்ப்ஸு, ஸ்வர்ல்ஸு இது மாதிரி ரொம்ப பேசிக்காக என்னென்ன நமக்கு தேவைப்படுமோ மெஹந்தியில் ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கும்போது லேர்ன் பண்ண என்னென்ன தேவைப்படுமோ அந்த எலமெண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து லைன் பார்க்க போகிறோம். லைனில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதே லைனில் தாங்க ஆரம்பிப்போம். இந்த லைன் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் லைன்ஸை வந்து எப்படி போகிறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட்டை எடுத்தனா ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் நம்ம பேப்பரை டச்சே பண்ணக்கூடாதுங்க. அப்படியே லைட்டாக கோணம் மேலே தூக்குனிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் அந்த லைனை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. இடையில ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு எண்டிங் பாயிண்டில் வந்து முடிக்கணும். இது மாதிரி நிறையா டைம் நீங்கள் லைன்ஸை ஃபஸ்ட்டு சிங்கிள் லைனை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ஈஸியாக வந்து டபுள் லைனு ட்ரிபிள் லைனுக்கெல்லாம் நம்ம போக முடியும். லைனே பண்ணாமல் போட்டு பழகாமல் டபுள் லைனுக்கு போகாதீங்க. இப்போ வந்து டபுள் லைன் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். டபுள் லைன்னா ரொம்ப பக்கத்துலேயே அந்த லைனை வந்து போட்டு பாருங்கள். டைம் வேஸ்ட் பண்ணால் யாருக்குமே சுத்தமாக பிடிக்காதுங்க. அதனால் நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரிபிள் லைனு எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதுனா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும்னு நான் டிஎல்னு போட்டிருக்கேன். அது வந்து ட்ரிபிள் லைனு. லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த லைன்ஸை ஃபஸ்ட்டு பழகுனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 25% வந்து நீங்கள் மெஹந்தியில் வந்து பிகினர்லேருந்து 25% நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் லைனில் பழகுங்க. அதுக்கப்புறம் டபுள் லைனு ட்ரிபிள் லைனுக்கெலாம் போகலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு லைனுமே மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து டபுள் லைன் போட்டு அதை எப்படி டார்க்காக போல்ட் பண்ணுறதுன்னு இதை நீங்கள் நிறையா மெஹந்தி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 லைன் போட்டு நடுவில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஒரே ப்ரெஸ்ஸில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி முடிக்கணுங்க. நான் இப்போ பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே ப்ரெஸ்லாம் அப்படியே அழுத்தி கொண்டு போனீங்கன்னா நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். சும்மா ரெண்டையும் இது பண்ணி பெயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம அடித்தோம்னா நமக்கு அந்த நீட் ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டபுள் லைன் கம்பல்சரி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம மிடில் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா அந்த கோனை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேலேருந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறையா கோன் இருக்கும். அப்போ தான் நம்ம அழுத்தினோம்னா ஒரே ப்ரெஸ்ஸில் வந்து அது உள்ளே ஃபில் ஆகும். அதனால் நல்லா வந்து பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. உங்களுக்கு நான் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக போகிறேன்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியுங்க. அதனால் நான் பேசுகிறத வந்து கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு வீடியோ வேணும்னா டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா மியூட்டில் போட்டுட்டு கூட நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்டர் டிசைன். நம்ம மேலே பார்த்தோம்ல அந்த 4 டாப்பிக்கையும் ஜாயின் பண்ண மாதிரி பண்ணுறது தான் பார்டர் டிசைன். ஃபர்ஸ்ட்டு டபுள் லைன் இல்லைங்க, 4 லைன் போடணும். 4 லைன் போட்டால் தான் நம்மளால் பார்டர் வந்து போட முடியும். மெஹந்தி டிசைன் எந்த டிசைன் எடுத்திங்கனாலும் சும்மா அரபிக்கும்பாங்க, அது இதுன்னு வெட்டிங் மெஹந்தி, ப்ரைடல் மெஹந்தி, அது இதுன்னு என்ன சொன்னாலும் இந்த 4 லைனு கம்பல்சரிங்க. எந்த இடத்த வேணாலும் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பார்டருங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். ஜென்ரலாக வந்து 4 ஒரு ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ட்ரிபிள் லைன் வரைக்கும் சொல்லி தந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹம்ஸுக்கு போயிடுவாங்க. பட் இந்த பார்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நான் கற்றுக்கும் போது இருந்ததோ அதை சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேனு எனக்கு தோணுனதை உங்களுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லி தந்துட்டுருக்குறேங்க. அதனால் நீங்கள் பார்டருங்கிறத வந்து சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்டரை வந்து போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பார்டர் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு ஒரு 2 பேப்பரு 3 பேப்பர்னு நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடுத்தது வந்து ஸ்கொயர். ஆக்சுவலி கட்டம் போடுறதுக்காக டே 1 கிளாஸில் வந்து இந்த டாப்பிக்லாம் சொல்லவே மாட்டாங்க. நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா எனக்கு ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. லைன் வந்து ஓரளவுக்கு கோணையாக தான் போட்டு பழகினேன். இருந்தாலும் ஓரளவுக்கு போட்டு பழகிட்டு இருந்தேங்களா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிசைனாக அவங்க இம்ப்ரூவ் பண்ண எனக்கு இந்த ஸ்கொயர் வந்து சுத்தமாக வரவே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம பழகியிருந்தோம்னா இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுனதுனால தான் உங்களுக்கு இந்த ஸ்கொயரையும் நான் அந்த டாப்பிக்கை வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.
பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கொயர் தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். போட்டு பாருங்கள், அப்புறம் தான் தெரியும் அந்த ஸ்கொயரோட மகிமை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயர் போட்டு பழகிக்கோங்க. ஒரே ஒரு லைன் போட்டு சிங்கிள் லைனில் போட்டு மட்டும் முடிச்சிடாதீங்க. டபுள் லைன் போடுறது எனக்கு இப்போவுமே கொஞ்சம் அரைகுறையாக தான் வரும்னு பார்த்துக்கோங்களேன். டபுள் லைனாக நீங்கள் ஒரு வேளை என்னை விட ட்ராயிங்கில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கூட வந்துடலாம். டபுள் லைன் ஸ்கொயரும் கண்டிப்பாக போட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் டிசைன்ஸ் போடும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஈஸியாக தான் நமக்கு முடியும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கொயரு நான் சொன்ன எல்லா டிசைனுமே ஒரு குயர் நோட்டு 2 குயர் நோட்டுலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நோட் வாங்கி அந்த மிடில்லேருந்து நம்ம பிரித்து எடுப்போம்ல பேப்பர் கிழிச்சு, அந்த மாதிரி கிழிச்சு அந்த ஒரே நோட்லேயே நீங்கள் போட்டு முடிச்சிங்கனாவே நீங்கள் கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக கண்டிப்பாக வந்துடுவீங்க. அப்படி வரலைன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், வந்துடுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிசைன் வந்து ஹம்ஸுங்க. எனக்குமே இது வந்து ஹம்ஸுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால் எனக்கு தமிழில் என்னன்னு தெரியல. ஒரு கோடு போட்டு வளைவாக டிசைன் போடுவாங்க. அதுக்கு பேர் ஹம்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்களும் ஹம்ஸுன்னே சொல்லி பழகிக்கோங்க. ஏன்னா பேசிக்காக மெஹந்தி போடுற எல்லோரும் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் லெவலுக்கு போகணும், பிகினர்லேருந்து ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அதெல்லாம் ஹம்ஸுன்னே சொல்லி பழகுங்க. வேறு என்ன டிசைனும் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்டு நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டில் ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். யாரும் லைக்கு எதுவுமே பண்ணுறது இல்லையா, அதனால் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நல்லா இருக்குமா, இல்லை நீங்கள் கொஞ்சம் தப்பாக சொல்லித்தர, ஒழுங்காக சொல்லித்தா, டைமை ஓட்டுற, வேஸ்ட் பண்ணுற, இது மாதிரி எது வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக வந்து நான் திருத்திக்க பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவலாக வரலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு டபுள் லைன் போட்டுக்கோங்க. ட்ரிபிள் லைனுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஏன்னா பிகினராக இருந்தீங்கன்னா எடுத்த உடனே ஹம்ஸ் வந்து ஒரே ஸ்டேஜில் ஒரே அளவில் வந்து நமக்கு வராதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி போகும். அந்த மாதிரி அதாவது ஒரு ஹம்ஸ் ஒரு வலை வந்து குட்டியாக போகும், ஒன்று பெரிய சைஸில் போகும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே பாருங்கள், பிகினராக இருக்கும்போது நான் இப்படி தான் போட்டேன். அதை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வர வாய்ப்புகள் அதிகம். இப்படி தான் போட்டேன். ஒன்று சின்னது பெருசு எப்படி வேணாலும் வருங்க. நான் டிக் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டு பழகுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு அந்த டிப்ஸ் தெரியல, நானாக இந்த டிப்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு அதை நான் ஈஸியாக சொல்கிறேன். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹம்ஸ் வந்து எந்த இடத்துல போட்டிங்கனாலும் நீட் ஃபினிஷுங்கிறது பக்காவாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ல்னு சொல்லுவாங்க, ஸ்பைரல்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுதான் சொன்னாங்க. வேணும்னா சுருள், அந்த கொசுவத்தி சுருள் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கும். அது பேர் தான் ஸ்வர்லு. அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எப்போ பாரு யூஸ் பண்ணுறது. ஸ்கூல்லாம் சொல்லுவாங்கள்ல, இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்பல்சரி வரும், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு டீச்சர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இது கம்பல்சரி உங்களுக்கு வந்து இந்த ஹம்ஸு ஸ்வர்லு லைனு கம்பல்சரி தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் பாஸ் ஆகிடலாம் மெஹந்தியில் அப்படின்னு நான் ஷியாரிட்டியாக சொல்லுவேன். இதுவுமே ரவுண்டு வந்து ஒழுங்காக வரவே வராது. உங்களுக்கு கோணையாக தான் வரும். எனக்கு இந்த லெவல் வந்ததே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த லெவலுக்கே நான் வந்திருக்குறேங்க. அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ரவுண்டு ஒழுங்காக வரல, கோணையாக வருது அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் நீங்கள் ரவுண்டு போடணும்னு நினச்சிக்கிட்டே பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ வந்து ஸ்வர்லும் ஹம்ஸும் சேர்ந்த மாதிரி போடணும். ஒவ்வொரு டிசைனுமேங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப வளர்றனா இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவ்வளோக்கு பேச வராது. கிளாஸ் எடுத்தும் எனக்கு பழக்கலாம் இல்லைங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி தாங்க ஸ்வர்ல் போடணும் நமக்கு. ஏன்னா லைன் போட்டு அதுக்கு கீழ் பக்கம் மட்டும்தான் நமக்கு ஹம்ஸ் போட்டு பழகியிருப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனேவே நமக்கு ரவுண்டு வந்து ஹம்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் போட வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்வர்லை 4 பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எல்லாத்தையும் இப்படியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. டே 3 கிளாஸ் ஃபுல்லாகவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி போடணும்னா, ஆக்சுவலி இங்கே வந்து கேமரா வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரியல. என் கையை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிப்பு நான் இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா, அதை வந்து 90 டிகிரி இப்படி செங்குத்தாக வைக்கணும். பொதுவாக வந்து நம்ம டிசைன்ஸ் எல்லாம் பேனா பிடிச்சி போகிறோம் இல்லைங்க, அந்த ஆங்கிள் வச்சு நீங்கள் எழுதுனீங்கன்னாவே அந்த டிசைன்
டிசைன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வரும். ஆனால் ஹம்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி 90 டிகிரி நீங்கள் வச்சு எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்லேயே அழகாக வந்து டாட்டாக வரும். ஆக்சுவலி நான் ஆங்கிள் ஒழுங்காக எடுக்கலைங்க, அதனால் உங்களுக்கு தெரியலை. பட் அதை அவுட்புட் தெரியுதில்ல நான் வச்சுருக்கிறது, அந்த மாதிரி தாங்க டாட்ஸ் வைக்கணும். அதுக்கு இந்த ஆங்கிள் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ தெரியுது பாருங்கள், அப்படி போட்டுக்கோங்க. இப்படி ஆங்கிள் இப்போ பேனா பிடிக்கிற மாதிரி ஜென்ரலாக இப்படி பிடிச்சிங்கன்னா அந்த ரவுண்டு எப்படி வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இதை ஒழுங்காக எடுத்து வச்சுட்டு எதை காமிக்கணுமோ அதை ஒழுங்காக காமிக்காம விட்டுட்டேன். இது இந்த மாதிரி ஒரு ஒரு அன்ஷேப்பாக இருக்கும், ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்கும். அப்படி வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. டாட்ஸ் வைக்கும்போது மட்டும் அதை ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. பொதுவாக ஃபாஸ்ட்டாக வீடியோஸில் எல்லாத்துலேயும் போகிறதுனால உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதனோட டெக்னிக் வந்து 90 டிகிரி வச்சு அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஹம்ஸ் டாட்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைன்ஸும் டாட்ஸும். இது எல்லாமே சொல்கிறது எல்லாமே போட்டு பழகணுமா, சும்மா கோடு மட்டும் போட்டால் போதாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் போட்டு பழகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த டே 3 நீங்கள் முடிச்சிட்டிங்கனாவே ஒரு 50% நீங்கள் வந்து மெஹந்தியில் பாஸ் ஆகிடலான்னு அடித்து நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா டே 3, டே 2, டே 1 இந்த 3ஐயுமே நீங்கள் வந்து கம்பல்சரி கற்றுருக்கணுங்க. இந்த டே 3ங்கிறது வந்து பொதுவாக எல்லோரும் வந்து டே 1 கிளாஸாக சொல்லி கொடுப்பாங்க. எந்த யூடியூப் சேனல் வேணாலும் பாருங்கள், டே 1 கிளாஸுன்னு சொல்லி இந்த கிளாஸு தான் சொல்லி தருவாங்க, டே 3ன்னு சொல்லி தர மாட்டாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. நீங்கள் எப்படி மெஹந்தி பவுடரை மிக்ஸ் பண்ணுங்கிறது தான் உங்களுடைய பேசிக்கே. அதுதான் வந்து எப்பயுமே முதல் கிளாஸாக இருக்கணும். அதுதான் பிள்ளையார் சொல்லி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே தெரியாமல் நம்ம அடுத்தது சும்மா 10 ரூபாய்க்கு கோன் வாங்கி ஈஸியாக போட்டு நீங்கள் பழகலாம். ஆனால் அது வந்து ஆர்கானிக்காக இருக்காது. நேச்சுரல் ஹென்னா பவுடரில் எப்படி கலக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு பர்ஃபெக்டான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் மாற முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து மெஹந்தி பவுடர் வாங்கி அதை கலக்கி அதனோட கன்சிஸ்டன்சிலாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து டே 3 கிளாஸே அட்டன் பண்ணணும்னு நான் சொல்லுவேங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு எண்டு கார்டில் தரேன். அதை வந்து போய் பார்த்து நீங்கள் அதை கற்றுக்கோங்க. கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபுல்லாக கற்றுக்கணும். கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலும் ஃபுல்லாக தான் கற்றுக் கொடுக்கணும். நான் கற்றுக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லித்தரணுன்னா மிக்சிங்கில் இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக ஆக முடியுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வர்லு, ஹம்ஸு, டாட்ஸு. ஆக்சுவலி அந்த வேர்ட்ஸை வந்து நான் மாற்றி போட்டேன். டாட்ஸு, ஸ்வர்லு, ஹம்ஸுன்னு போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஸ்வர்ல் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த வீடியோவில். என்ன பண்ணேன்னு தெரியல, எடிட்டில் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க, இப்படி தான் ஸ்வர்ல் போட்டதுக்கப்புறம் ஹம்ஸ் வந்து 4ஆக பிரித்து தான் போடணும். இது வரைக்குமே எனக்குமே 4ஆக பிரித்தா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹம்ஸு ஸ்வர்ல் சேர்ந்த ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி கிடைக்கும். ஆனால் நான் ஃபுல்லாக ரவுண்டாக போட்டேன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வருமானா வரலைங்க, இன்னும் எனக்கே வரல. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 4ஆக பிரித்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கிடைக்கும். இப்போ வந்து டாட் வைக்கிற பாருங்கள், நல்லா பொறுமையாக வந்து அழுத்தி பிடிச்சி ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கும் போது தான் அந்த 90 டிகிரியில் வச்சா அந்த ஃபினிஷிங் லைனை பார்த்தா, அந்த ஃபினிஷிங்கான டாட்ஸ் வைக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் எக்ஸ்ட்ரா வருங்க. அதுக்காக அப்படி பண்ணேன். அதுக்கு போக போக உங்களுக்கே தெரியும், எந்த ஆங்கிளில் வச்சாலும் உங்களால் கண்டிப்பாக டாட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியுங்க. அவ்வளோதான். டாட்ஸு ஸ்வர்ல்லாம் சேர்ந்த ஒரு ஃப்ளார் டிசைன். கிட்டத்தட்ட இந்த ஃப்ளார் டிசைனை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து அரபிக் டிசைன் வந்து மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா லைன்ஸ், ஹம்ஸ், டாட்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்ப அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எந்த ஒரு டிசைனும் ஃபில் பண்ண இல்லைன்னு நீங்கள் தோணுச்சுன்னா இந்த லைனு, ஹம்ஸு, டாட்ஸை போட்டிங்கனாவே ஒரு நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கிறவங்க. மேல் பக்கம் எப்படி கீழ்ப்பக்கம் எப்படி நம்ம ஹம்ஸ் போட்டு பழகணுமோ அதே மாதிரி மேல் பக்கமும் ஹம்ஸ் போட்டு பழகிருக்கணும். இந்த டாப்பிக்கை நான் வந்து முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், பட் எனக்கு இப்போ தான் தோணுது. நீங்கள் இதையும் சேர்த்து ஃபஸ்ட்லேயே கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழ் சைடு ஹம்ஸ் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே ஆரம்பித்தோம் இல்லைங்க, அதுக்கு கீழேயே கீழ் பக்கமாகவும் ஹம்ஸ் போட்டு மேல் பக்கமாகவும் ஹம்ஸ் போட்டு பழகிக்கோங்க. இது எல்லாமே இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், இல்லை போரிங்காக இருக்கான்னு கொஞ்சம் சொல்லிவிடுங்க. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு இப்படி தான் தெரியுங்க. நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா
ரொம்ப நமக்கே நம்ம ஒர்க்கை பார்க்க ஆசையாக இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம கஷ்டப்படணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் போட்டு பழகிட்டோன்னா, அதுக்கப்புறம் ரொம்பவே எல்லாமே ஈஸியாக வருங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நானும் ஒரு பிகினராக தானே இருந்தேன். ஸோ நீங்களும் பிகினராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். கிளாஸ் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதுதான் கிளாஸ்லேயும் சொல்லித் தருவாங்க. இதை விட மொக்கையாக கூட சொல்லித்தரவும் வாய்ப்பு இருக்குது, பெஸ்ட்டாகவும் சொல்லித்தர வாய்ப்பு இருக்குது. பட் இது ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக இப்படி தான் சொல்லி தருவாங்க. இவ்வளோ தான் ப்ரொசீஜரே. இப்போ வந்து ட்ராப்ஸு நமக்கு வந்து டாட்ஸ் வந்து ஒழுங்காக வந்துருச்சுன்னா ட்ராப்ஸுங்கிறது ரொம்ப ஈஸிங்க. டாட்ஸை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும் இல்லைங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பை கொஞ்சோன்னு இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் ட்ராப்ஸ். கீழ் பக்கமாக இழுத்து விடுங்க. நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஓவராக வாய் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மியூட்டில் வச்சுக்கோங்க, சாரிங்க. இவ்வளோதாங்க டாட்ஸை யூஸ் பண்ணி ட்ராப்ஸு, அவ்வளோதாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் டிசைன்ஸ் மெஹந்தியில் இந்த டிசைனை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச் லுக் வந்து இந்த ட்ராப்ஸ் வந்து கொடுக்கும். ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துரும். பார்க்கவே வந்து லேட்டஸ்ட்டு ஃபினிஷ்டு டிசைன்ஸுக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கொஞ்சம் பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லலாம். இல்லை நீங்கள் போரிங்காக எடுக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம், ஆங்கிள் சரியில்லை, இது மாதிரி எந்த ஒரு உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னுடைய டீச்சிங் மெத்தடை வந்து மாற்றி உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சிம்பிளாக சொல்லி தரணும்னு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேங்க. அதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது ரொம்ப எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே ட்ராப்போட இன்னொரு வெர்ஷன் தான். டாட்ஸுக்கு அப்புறம் ட்ராப்ஸுக்கு அப்புறம் லீவ்ஸ்க்கு என்னென்னா, நம்ம ஒரு சைடு கீழே இழுத்து விட்டால் அது வந்து ட்ராப் ஆகும். அதுவே மேல் பக்கம் கொஞ்சம் இழுத்து விட்டால் அவ்வளோதாங்க, லீவ்ஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். பட்டு ட்ரை பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து லீவ்ஸ் வந்து வராது, டாட்ஸும் வராது தான். பட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னாவே போதும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது ஜஸ்ட்டு புழிஞ்சு இப்படி அழுத்தி விட்டிங்கனாவே போதும். விட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கோடு, அந்த பக்கம் ஒரு கோடு, அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக லீவ்ஸ் டிசைன் கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த டிசைனும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது தாங்க இது. அதனால தான் Day 1, அதாவது பேசிக்காகவே இந்த எல்லாத்தையும் ஒரே நாளில் சொல்லித்தரது காரணம். எல்லாமே உடனே எந்த டிசைனுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு நமக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. எல்லா டிசைனுமே இதில் நம்ம இப்போ கற்றுக்கிற எல்லா டிசைன்ஸுமே ஒரு மெஹந்தி டிசைன் எடுத்திங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த டிசைன்ஸ்லாம் இருக்கும், அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்களும் இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து சர்க்கிள்ங்க. சும்மா குட்டி ரவுண்டு, பெரிய ரவுண்டு, இப்படி ரவுண்டாக போடுறது தாங்க. எனக்கு வந்து என்னென்னா, நான் எப்படிப்பட்டவன்னா, எனக்கு சுத்தமாக ஒரு லைன் கூட போட வராது. கோலம் போட்டதில்லை வீட்டில். ஸோ எனக்கு ட்ராயிங்னாவே என்னன்னு தெரியாதவங்க நான். அதனால் எனக்கு வந்து ரொம்பவே மெஹந்தி கற்றுக்கிறது வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை ஈஸியாக கற்றுக்க ட்ரை பண்ணணுன்னா, நோட்டில் ஃபஸ்ட்டு இந்த டிசைன்லாம் வந்து எடுத்த உடனே கோனில் போட்டு பழகலைங்க. இது எல்லாத்தையுமே நான் வந்து நோட்டில், அதுவும் பென்சிலில் வந்து யூஸ் பண்ணி பழகினேன். அதனால தான் அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பென்சில்லே எனக்கு ஒழுங்காக வரல. அதில் கொஞ்சம் ஒரு நீட் ஃபினிஷிங் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து மெஹந்தி கோன் வாங்கி இப்படி வரைய பழகினேங்க. அதுவும் நான் 15 ரூபா மெஹந்தியாக அந்த மெஹந்தி யூஸ் பண்ணி தான் பழகினேன். அதுக்கப்புறம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதில் ஒழுங்காக கன்சிஸ்டன்சி வரல, பெரிய ஹோலாக இருந்ததுனால நமக்கு டிசைன் வந்து நீட் ஃபினிஷ் வரல. இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தின்னாக லைன் வந்து மெல்லிஸாக வருது பார்த்திங்கன்னா, அந்த லைன் வந்து வராதுங்க. அதனால் நீங்கள் மெஹந்தி பவுடர் வாங்கி அதை கலக்கி நீங்கள் கோனை நீங்களே சுற்றி பழகி அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் ஆல்ரெடி Day 1 Day 2 கிளாஸில். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த நீட் ஃபினிஷிங் ஆசையாக இருக்குங்க, அந்த மற்றவங்க போகிறத பார்த்து. அதனால தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால் நீங்கள்
கடையில் மெஹந்தி வாங்கி கற்றுக்காதீங்க, நீங்களாக மேக் பண்ணி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ரவுண்டு வந்து போட்டிங்கன்னா நடுவில் கோடு வந்துச்சுன்னா அது ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. ஒரு ரவுண்ட் எடுத்தால் அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சு பழகுங்க. ஒரு கோடே போட தெரியாதான் என்னாலே முடியுதுன்னா உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சும்மா முடியாதுங்க. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முடியும், பண்ணால் மட்டும்தான் எல்லாமே சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு அவ்வளோதாங்க, சிம்பிளான டிசைன் தான். பட் யூஸ் பண்ணால் உங்களுக்கே தெரியுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த டிசைனுமே தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி மைண்டுங்கிறதே இல்லை, ரொம்ப ஆவரேஜ் மைண்டு தான். ஸோ எனக்கு மற்றவங்க டிசைனை பார்க்கும்போதெல்லாம் ஆசையாக இருக்கிறப்ப என்னால் ஆனால் அப்படி ஃபில் பண்ண முடியாது, கையில் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ண முடியாது. அப்படிலாம் இருந்த ஸ்டேஜில் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு இந்த பெரிய ரவுண்டு சின்ன ரவுண்டு லீவ்ஸு ட்ராப்ஸு இதெல்லாம் போட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஃபில் பண்ணுறதெல்லாம் புரியாது, பட்டு ஃப்யூச்சரில் நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபில்லிங்ஸில் வந்து இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் வீடியோ சீக்கிரம் போட பார்க்குறேங்க. நீங்கள் அது வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருங்க. நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட நம்ம கிளாஸ் வந்து முடிகிற ஸ்டேஜில் வந்துருச்சுங்க. இந்த ஃபேன்சி ஸ்வேர்லுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு ட்ராப்பை நல்லா அழுத்தி வச்சு அதுலேருந்து ஒரு ஸ்வேர்ல் அந்த சுருள் மாதிரி சுற்றி விடணுங்க. மாங்காய் ஷேப்புக்கு வரும், அது எடுத்த உடனே வராது. இருந்தாலும் இதை வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், ட்ராப்பு நல்லா டாட்டு நல்லா வச்சு அதிலேருந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஸ்வேர்ல் வந்து முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே டே 1 டே 2 கிளாஸ்லாம் போட்டிருக்கிறேங்க. மெஹந்தி எப்படி மிக்ஸ் பண்ணுறது, பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணுறது. அதுக்கும் முன்னாடி இன்னொரு டே 1 கிளாஸ் இருக்குங்க. அந்த கிளாஸில் வந்து மெஹந்தி பவுடர்னால் என்ன, எந்த மாதிரி மெஹந்தி பவுடர் வாங்கணும், எசென்ஷியல் ஆயில்லாம் இருக்குதுங்க. அது உங்களுக்கு இப்போ தெரியாது, அதை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா எசென்ஷியல் ஆயிலு எவ்வளோ சுகர் போடணும் அது இதுங்கிறதெல்லாம் தியரியாக உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக போனால் தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் தியரி கிளாஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸ்னு ஸ்கூல்ஸ்லேயே வைக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் நானும் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.